திருவண்ணாமலை மாவட்ட அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகி, தமிழ்நாடு அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர் முன்னேற்ற சங்க மாநில பிரச்சார செயலாளர் ஏஏ ஆல்பம் திருவண்ணாமலை. நான் திருவண்ணாமலை வசிக்கிறதுனால எனக்கு திருவண்ணாமலை நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நான் கலந்து கொள்ள வாய்ப்பு இருப்பதனால நிறைய இடங்கள் நான் செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால திருவண்ணாமலை மக்களுக்கும் திருவண்ணாமலைக்கு யார் நிறைய நன்மைகள் செய்தார்கள் என்பதை பற்றி எனக்கு நன்கு தெரியும். நான் ஒரு கட்சியை சார்ந்தவர் மட்டுமல்ல, ஒரு பொது நிறுவனமாக முற்போக்கு மக்கள் நண்பர்கள் குழு என்ற அமைப்பும் வைத்திருக்கிறேன். அந்த அமைப்பு மூலமாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களிடையே அணுகியே தினசரி பொதுமக்களை சந்திக்கிறேன். அதனால் எனக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் அடுத்து கண்டிப்பாக திமுக ஆட்சி தான் வரும். அது எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டுமல்ல, இங்கே திருவண்ணாமலை தொகுதியில் அமைச்சர் ஏவாவில் தான் மீண்டும் வருவார். அது உறுதியான தகவல். அது நான் மட்டும் சொல்லவில்லை. இந்த திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளும், அனைத்து சங்கங்களும், வியாபார சங்கங்களும், அனைத்து தொழில் நிறுவனங்களும் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். பல்வேறு மீட்டிங்களில் நாங்கள் பேசுகின்ற இந்த ஊருக்காக என்ன செய்தார்கள் வியாபாரிகள் என்று நாங்கள் பேசினோம். அப்பொழுது பேசக்குள்ள பரவாயில்லை, நம்மளாம் ஒரு வீடு கட்டுவதே மிக சிரமமாக இருக்கிறது. ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு கச்சரை கூப்பிடுவதோ அல்லது ஒரு கட்டிடத்தோட கூப்பிட்டு வராவதோ ஒவ்வொரு நிகழ்வுகளையும் வேலை வாங்குவதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே போல் இருக்கும்போது இந்த வேலையில் ஒரு பில்லையும் ஒரு துறையை சார்ந்ததும் அமைச்சர் யோகங்கள் அவர்கள் திருவண்ணாமலை வெற்றி பெற்ற முதல் நாள் இருந்து இன்று வரை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். 10,000 கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு அதை வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்கிறார். அதுக்கு உதாரணம் என்று சொல்ல வேண்டும் என்றால், இப்போ இருக்கும் புதிய பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. அதாவது திருநங்கைகள் பயன்படுத்துகிற மாதிரியும், மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துகிற மாதிரியும் அனைத்து வகையிலும் சிறப்பாக இருக்கிறது இந்த பேருந்து நிலையம். அது மட்டுமல்ல, திருவண்ணாமலை மக்கள் பொழுதுபோக்காக பெரிய இடங்கள் எதுவுமே கிடையாது. திருவண்ணாமலை சென்னை போன்ற நகரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பூங்காக்கள் இருக்கிறது, பீச் இருக்கிறது, பல்வேறு இடங்கள் போகலாம், தேட்டர்கள் இருக்குது. இங்கே திருவண்ணாமலை பொறுத்தவரைக்கும் அது மாதிரி ஒரு இல்லாத குறை நிறைய இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையுடைய அமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஏக்கருக்கு மேலே உள்ள இடத்தில் நவீன பூங்கா அமைத்திருக்கிறார். முக ஸ்டாலின் பூங்கா என்று வைத்திருக்கிறார். அந்த முக ஸ்டாலின் பூங்கா போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை தான் இருக்குமா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறோமான்ற மாதிரி நமக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஒன்று பார்த்து செஞ்சுருக்காரு. பூங்கா சாதாரணமாக இல்லை, அது இயற்கை அம்சங்களோட தண்ணீரோட கலராகவும் வெளிநாட்டில் இருப்பது போல இருக்கிறது அந்த பூங்கா. நான் உதாரணத்துக்கு பூங்காவை சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போது இருக்கக்கூடிய இடம் சின்னதாக இருக்கிறதுனால பூ மார்க்கெட் இடத்தை மாற்றி ஜனங்கள் நடமாடக்கூடிய பொதுமக்கள் நடமாடக்கூடிய அளவுக்கு இல்லாத சுருங்கி இருக்கிறதுனால் அந்த இடத்தை மாற்றி காந்தி நகரில் பூ மார்க்கெட் அமைத்து கொடுத்திருக்கிறார், காய்கறி மார்க்கெட் அமைத்து கொடுத்திருக்கிறார், மீன் மார்க்கெட் அமைத்து கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை கிரிவலை சுற்றி ஆர்வம் அமைத்து கொடுத்திருக்கிறார். வரக்கூடிய பக்தர்கள் அனைவரும் தண்ணீருக்கு வெளியே காசு கொடுத்து வாங்காமல் இலவசமாக தண்ணீர் நல்ல முறையில் இருக்கக்கூடிய ஆர்வ தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தங்குவதற்கு பயணிகள் இடங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது இல்லாமல் இப்போது மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இல்லாத கழிப்பிடங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார். எண்ணற்ற திட்டங்களை சொல்லலாம். அவர்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் அதிகமாக வர்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இவருடைய பொதுப்பணித்துறையும் ஒன்று தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே திருவண்ணாமலை சுற்றி 9 ரோடுகள் இருக்கிறது. 9 ரோடுகளிலும் 4 வழிச்சாலை, முதலமைச்சருடைய திட்டத்தில் 4 வழிச்சாலை அமைத்து கொடுத்திருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஒரு பக்கம் போவதற்கும் ஒரு பக்கம் வருவதற்கும் ரோடு சிறப்பாக இருக்கிறது. ஒரு ஊருடைய அம்சங்கள் என்னவென்றால், அந்த ஊருக்கு வளர்ச்சி அடைந்தால் தான் கீழே இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்ன வியாபாரிகள் குறைக்க முடியும். இந்த ஊருடைய வளர்ச்சியை மிக சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார் அவர்கள். அவர் செய்தக்கூடிய விளைவுகள் தான் இப்போ ஒவ்வொரு இடங்களிலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே 500 கடைகள் நடைபாதை வியாபாரி கடை வச்சுன்னா புதுசாக வெளியூர்லேருந்து இன்னும் ஒரு 1500 பேர் இருக்காங்க. இப்போ 2000 பேர். இப்போ 2000 பேர் இருந்தவங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு 500 பேர் கூடி வராங்க. ஒவ்வொரு குடும்பமாக கூட இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000
நடைபாதை வியாபாரிகள் குறைத்துக் கொண்டிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ என் கூட சுற்றி பார்த்தா ஒரு 25 குடும்பம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரடியில் பார்த்தீங்கன்னா 25 குடும்பம் இருக்குது. இந்த 25 குடும்பம் யாரையும் போய் அவங்களுக்கு உண்டான பூ வியாபாரமோ தேங்காய் வியாபாரமோ அல்லது ஏதாவது கட்டு வியாபாரம் பண்ணால் தான் குடும்பத்தை வந்து அதை மாதிரி நான் சொல்லுவது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 குடும்பங்கள் நடைபாதை வியாபாரிகள் கிடைக்கிறார்கள், வருமானம் அடைகிறது என்றால் இந்த ஊர் வளர்ச்சி அடையவே தான் அது கிடைக்கிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோ தொழிலாளர்கள் இருக்காங்க. ஆட்டோ தொழிலெல்லாம் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆட்டோ தான் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 ஆட்டோகள் ஆயிடுச்சு. இப்போ அவங்களும் தொழிலாளி தான். அவங்களும் வந்து நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வந்து ஆட்டோ ஓட்டினா தான் அவங்களுக்கு வந்து சம்பாதிச்சு வீட்டு கொடுக்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொன்னது 50,000 60,000 10,000 குடும்பங்கள் குறைத்து கொடுத்துருக்கு. இதே போல் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது. சின்ன சின்ன ஹோட்டல் இருக்குது, பெரிய பெரிய ஹோட்டல் இருக்குது, நடைபாதையில் ஹோட்டல் இருக்குது. இவங்க எல்லாருக்குமே வருமானம் தான். திருவண்ணாமலை வளர்ச்சி அடைஞ்சதுனால வியாபாரிகள் அனைவருக்குமே வருமானம் தான். அது இல்லாமல் லாட்ஜஸ் எல்லாம் இருக்குது. வெளியூர்லேருந்து வரவங்க தங்கிட்டு சாமி போட்டு திரும்பி போகிறவங்க லாட்ஜில் தங்குறாங்க. அவங்களுக்கும் வந்து வியாபாரம் தான். இப்போ இவர் திருவண்ணாமலையை மிக அதிக அளவில் நலத்திட்டங்கள் பண்ணி ரோடுகளை அகலப்படுத்தி பல்வேறு சாலைகளை விரிவாக்கம் செய்து பக்தர்கள் வரக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் அது இல்லாமல் வந்து பக்தர்கள் வந்த உடனே அவங்களுக்கு அதிக செலவு இல்லாமல் ஃப்ரீயாக பஸ் விட்டுருக்காங்க மலையை சுற்றி வர மாதிரி. அது மாதிரி வந்து திமுகவுடைய ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலைக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருக்கோ இல்லையோ இங்கே திருவண்ணாமலை அசுர வளர்ச்சியும் அசுர வேகத்தில் கட்டிடங்களும் அசுர வேகத்தில் பல திட்டங்கள் இருக்கிறது. நான் சொல்லிக்கொண்டே போகலாம். சமுதாய கூடம் கட்டியிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 10 சமுதாய கூடம் கட்டியிருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு செயல்களும் அவங்க செயல்கள் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வளர்ச்சி அடைவதற்கு கிட்டத்தட்ட அவர் 15 வருடமாக வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதிலும் கூடுதலாக இந்த 5 வருடம் அமைச்சராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா திட்டங்களும் மக்களுக்கு போய் சேர்கிற அளவுக்கு செஞ்சிருக்கிறார். பல்வேறு கட்டடங்கள் கட்டியிருக்கிறார், பல்வேறு விஷயங்களை ஏராளமாக செய்திருக்கிறார். இந்த திருவண்ணாமலையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்ணன் தம்பியாக தான் பார்க்குறோம். எல்லாருமே மாற்றுக் கட்சி நாங்கள் வந்து மாற்றுக் கட்சியாக பார்க்கறதில்லை. நாங்கள் ஏரியாவுக்காக இருக்கட்டும், பிஎம்காக யாராக இருந்தாலும் ஒரே குடும்பமாக நாங்கள் பார்க்கறதுனால தான் இந்த திருவண்ணாமலை வந்து மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை வந்து மிக சிறப்பாக இயங்குவதற்கு திமுக மட்டுமல்ல அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதனால்தான் இந்த மாவட்டம் வளர்ச்சி அடைகிறது, வளர்ச்சி பெற்றது.